வணக்கம், நான் அம்மு ஸ்வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் வெள்ளை சுண்டல் மீன் மேக்கர் பிரிஞ்சு சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுக்கோங்க. இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம சமைக்க போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் காயட்டும். நெய் காய்ஞ்ச அப்புறம் நல்லா காயட்டும் எண்ணெய். நெய் விரிஞ்சி இலை 1 போடுங்க, பட்டை போடுங்க, லவங்கம் 2 போடுங்க, கடல் பாசி கொஞ்சம் போடுங்க, ஏலக்காய் 2 போடுங்க. நல்லா பொரியட்டும். அது கொஞ்சம் கருகிறதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகாய் போட்டுருங்க. வெங்காயம் வந்து 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தையும் போடுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா இதுவாகட்டும், வதங்கட்டும். இஞ்சி பச்சை வாசனை போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பின்னாடி வந்தோம் தக்காளி போடுங்க. தக்காளி 3 தக்காளி வச்சுருக்கேன், பெரிய தக்காளி. அதையும் போடுங்க. நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரிசிலாம் வந்து கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடி அரிசி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை வைக்க சொல்ல அரிசி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ். மூடி போட்டு நல்லா வதங்கட்டும். அப்போ தான் மூடி போட்டால் தான் நல்லா கொஞ்சம் ஜூஸியாக வதங்கும். அதனால் மூடி போட்டு வதக்குங்க. நல்லா ஜூஸியாக வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மீன் மேக்கரை வந்து சுடுதண்ணில் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். மீன் மேக்கரை அதிலே போடுங்க. மீன் மேக்கர் 2 வதங்க. வெள்ளை சுண்டல் வந்து நம்ம குக்கரில் வந்து 3 விசில் விட்டு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் கொட்டி நல்லா கலருங்க. நல்லா வதங்கட்டும். அரிசி நான் வந்து ஊற வச்ச அரிசி எடுத்து போடுறேன். பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன். 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். ஆனால் 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா கலரி விட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலைலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடைசியாக நெய், புதினா கொஞ்சம் போடுங்க, கொத்தமல்லி போடுங்க. போட்டதும் நல்லா கலரிட்டு மூடி வைங்க. 1 விசில் தான். 1 விசில் விட்டாலே போதும். நம்மளுக்கு சாதம் நல்லா உதிரியாக நல்லா வரும். நம்ம ஸ்கூலுக்கெலாம் பசங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த சாதம் வந்து பசங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. 1 விசில் விட்டு ஸ்டீம் போனதும் குக்கர் திறந்து பாருங்கள். நல்லா வந்து டேஸ்ட்டான விருந்து சாதம் ரெடியாக இருக்கும். நம்ம சுண்டலும் நம்ம மீன் மேக்கரும் போட்டதுனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் நல்லா ஸ்கூல் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் லைட்டாக கலருங்க, உடையாமல் கலருங்க. நம்ம பாருங்கள், அதை கலர்றோம் பாருங்கள், உடையாமல். அது உதிரியாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம். பெரியவங்களுக்கு இருக்கும். சைடிஷ் வந்து நம்ம இஷ்டம் போல். இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். சாதம் உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். மீன் மேக்கர் சுண்டல் விருந்து சாதம் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, வெள்ளை சுண்டல் மீன் மேக்கர் விருந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.